சொல்லலாமா? அல்லேலூயா. மிகுந்த பலவீனத்தின் மத்தியிலும் உங்களோடு நிற்பதற்காய் கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளை நினைத்து ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலே சோர்வாய் பலவீனமாக காணப்பட்ட போதிலும் கர்த்தர் கைவிடாமல் உங்கள் மத்தியில் நிற்கப்படின நல்ல தயவுக்காய் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு மாறாதவர். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை ஆண்டுடைய சமூகத்திலே வாசித்து வெகுமான சில நிமிடங்கள் மட்டுமே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஆண்டுடைய சமூகத்தில் வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை ஆண்டுடைய சமூகத்திலே வாசிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவுள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நமக்குண்டான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகளை நீங்கி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பரிபூரணமாக்க கடவுள். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு சுத்திகரிக்கிற ஒரு முறைமையைத்தான் ஆண்டவர் நம்மத்திலே வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வசனத்தின்படியாக கர்த்தரோடு பேசும்படியாக ஆண்டவர் மெல்லிய சத்தங்களை கேட்கும்படியாக ஒரு சில நிமிடங்கள் மட்டும் கண்களை அடைத்து ஆண்டவரே என்னோடு பேசுமையா. உடைய சமூகத்துக்கு முன்பதாக இருக்கிறவர் ஒரு மனிதன் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசத்தக்கதாக செவிகளை எங்களுக்காக திறக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய திருக்கரம் எங்கள் மத்தியிலே உலாவுவதாக, எங்களை வழிநடத்துவதாக என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? எல்லா கரங்களை ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே நீர் பெரியவர் என்று சொல்லி, உயர்ந்தவர் என்று சொல்லி, ஆமென், மாறாதவர், ஹல்லேலூயா, எங்களை தேற்றுகிறவராகிய கரம் இந்த இடத்தில் வெளிப்படட்டும். இந்த வார்த்தை ஒருபோதும் கீழே விழுவதில்லை. இந்த வார்த்தை நிச்சயமாக உருப்பெற்று மேலே எழும்பி வருவதாக. ஹல்லேலூயா. மறைப்பிடத்திலிருந்து வெளிப்படுத்தினதான கர்த்தர், இந்த வெளிப்படையான இந்த நேரங்களில் கர்த்தர் இதோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும்
நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசனத்தை ஒரு முறை கூட வாசித்து பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் வாசிக்கும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பரிபூர்ணமாக்க கடவோம். அல்லேலூயா சொல்லாமா? பூரணமாக்க கடவோம். தேவ பயத்தோடு கூட அதை பூரணப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், போன வாரம் தியானித்ததை போல வாக்குத்தத்தம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் வாக்குத்தத்தமாக நம்ம அந்த வார்த்தைகளை தியானித்தோம். அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தங்களை அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவ சமூகத்திலே நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை கரை திரையற்ற தேவ பிள்ளைகளால் மாற்றி நம்மை உருவாக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை கிரியை செய்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆவியினாலும் மாம்சத்தினாலும் உண்டான கரைகளை அசுசிகளை நீக்கி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் நமக்குள் வாக்குத்தத்தங்கள் பரிபூரணமாக நிறைவேறும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அதை பரிபூர்ணப்படுத்தும்படியாகத்தான் தேவன் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே வெளிப்படுகிறார். நீங்கள் அந்த ஆவியினாலே அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, மாம்சத்துக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, அதை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாக நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? புரிந்தவர்களுக்கான ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் எனக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிக்க வேண்டும் என்று விருப்பமுடையவர்கள் அல்லது விரும்பி ஆண்டுடைய சமூகத்திலே இருக்கிறவர்களுக்காக நான் சொல்கிறேன். அநேக முறை வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடி பல சூழலில் நாம் வெகு தூரமாக நம்முடைய வாக்குத்தத்தங்கள் மறைந்து கிடக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குள் நிறைவேற வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அது நாம் சொல்லுவதை விட கர்த்தர் நம்மிடத்தில் வாக்குத்தத்தங்களை அநேக முறை சொல்லி இருப்பார். அல்லேலூயா சொல்லாமா? வேதாகமத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை பார்த்து ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்துதான் அழைத்து வந்தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அழைக்கப்படுகிற நேரங்களிலேயே ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துதான் அழைத்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்றால், அந்த ஆசீர்வாதங்கள் வெகு தூரமாக இருக்கிறதுனாலதான் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? சோர்ந்து போனவர்களாய், கலங்கி போனவர்களாக, எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற வியர்ப்போடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் ஒன்றை முடியாது என்று சொல்லி அவர் வார்த்தை விடுகிறவர் அல்ல. வார்த்தை விட்ட பிற்பாடு செய்யாத தேவன் அல்ல. அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால், something wrong. அல்லேலூயா. ஏதோ ஒரு weakness, ஏதோ ஒரு பாவம் அல்லது ஏதோ ஒரு தவறுதல் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலேயோ மாம்ச பயணத்திலேயோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினாலதான் நாம் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் திகைந்து போய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா?
ஆமென். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 முதல் ஆமென் 13 அதிகாரங்களா ஆமென் 13 அதிகாரங்கள் நாம் வேதத்திலே வாசிக்கும் போது கர்த்தருடைய ஈவுகளை குறித்து வர்ணித்து பேசப்படுகிற ஒரு வேத பகுதி தான் 2 கொரிந்தியர் புஸ்தகம். அல்லேலூயா சொல்லலாமா? ஈவு என்று சொன்னால் என்ன? அல்லேலூயா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஈவு என்று சொன்னால் என்ன? மலையாளத்திலே என்ன சொல்லுவாங்கன்னா ஆமென் ஆமென் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கேட்கல கேட்கல சொல்லாமா? ஆமென். கிருபை மலையாள கிஃப்ட், இங்கிலீஷ்ல கிஃப்ட், தமிழ்ல கிருபை, ஈவு என்று சொல்லப்படும். ஆமென். மலையாளத்தில் ஒரு வார்த்தை அழகாக இருக்கும். அந்த வார்த்தை மைண்ட்ல இருக்கிறது வெளியே வரவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? கேட்டா சொல்லுங்க. பின்னாடி சொன்னாங்க. அல்லேலூயா. இருக்கீங்கப்பா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. 1 முதல் 13 அதிகாரம் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்காக கிருபையாய் ஈவால் தானம், அது சொல்லுங்க தானம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? தெய்வம் நமக்கு தானமாய் தந்தா கிருபைகள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? தானம் தேவன் கிருபையாய் ஈவாக தயவாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை தான் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முதல் 13ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய ஈவை குறித்தும் அவருடைய தானத்தை குறித்து நமக்கு பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். மூன்றாவது வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரம் முழுவதை நீங்கள் வீடுகளை சென்று வாசித்தீர்களானால் ஆறுதலின் தேவனாக அவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட ஒன்று என்ன தெரியுமா? நம்மை பல நேரங்களில் ஆறுதல் செய்வதற்கு அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நான் இருக்கிறேன் பயப்படாத அப்படி சொல்லுவதற்கு அவன் ஒரு நண்பன் இருந்தால் பரவாயில்ல, ஒரு தாய் தகப்பன் இருந்தால் பரவாயில்ல, ஒரு பிள்ளைகள் இருந்தால் பரவாயில்ல என்று சொல்கிற தேவ பிள்ளைகள் நடுவிலே அவங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உனக்கு ஆறுதலா இருக்கார். அல்லேலூயா சொல்லாமா? அவர் ஆறுதலா இருக்கிறது அவருடைய ஈவு. அல்லேலூயா சொல்லாமா? ஈவை ஆறுதலாக மாற்றி உங்களுக்கு தயவாய் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கே ஆண்டவர் அவனை சொல்லுகிறார். 9ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களானால் அங்கே வாசிக்க முடியும். நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? 1ஆம் அதிகாரத்திலே ஆறுதலின் தேவனாகவும் 2ஆம் அதிகாரத்திலே அவர் அன்பை வெளிப்படுத்துகிறவராகவும் 3ஆம் அதிகாரத்திலே தனக்குண்டான சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாகவும் 4ஆம் அதிகாரத்திலே மரண கட்டுகளில் நம்மை விடுவிக்கிற தேவனாகவும் 5ஆம் அதிகாரத்தில் பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் அழியாத ஒரு நித்திய வீடு நமக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த நித்திய வீட்டின் கிருபையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? 7ஆம் அதிகாரத்திலே வரும்போதுதான் அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் ஏராளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றார். அதே வசனத்திலே வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, மாம்சத்தினாலும் ஆவியினாலும் எல்லா அசுசிகளை நீக்கி நம்ம என்ன செய்யுங்கள்? சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா கிரமத்திலிருந்தும்
தேவனுடைய சமூகம் தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் தான் நம்மை சுத்திகரிக்கிற இடம், நம்மை ஒப்பு கொடுக்கிற இடம். அல்லேலூயா. சொல்லலாம், வீடுகளிலிருந்து ஆராதிக்கிறதில்லை, வீடுகளிலிருந்து தேவனை மகிமைப்படுத்துவதில்லை. நம்ம வீடுகளிலிருந்து நம் வேலைப்பாடுகள் நிமித்தமாய், வேலைப்பாடுகள் கஷ்டங்கள் நிமித்தமாய் அங்கே நம்ம இருக்கிறோம். நம்ம கர்த்தரோ நம்ம என்ன செய்யப்படுகிறார், அவன் இங்கே வந்திருக்கும் போது நம்ம என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் என்றாலே நாம் ஆண்டவரிடத்திலே போய் ஜெபிக்கிற ஒன்று. ஆனால் துதி என்றால் கர்த்தர் நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிறோம். அல்லேலூயா. சொல்லாமா, நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரிடத்திலே போய் ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் துதிக்கப்படும் போது அவரே நம்மை தேடி வருகிறார். அல்லேலூயா. சொல்லாமா. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்மை சுத்திகரிக்கப்பட்டு நம்மை நிலையில்லாத நம்மை ஒரு வாழ்விலே நம்மை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே நீரனை சுத்திகரித்துக் கொள்ளும் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லாமா. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் தன்னுடைய 1 முதல் 7 வசனங்களை வேகமாய் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிப்போம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கை மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அல்லேலூயா. சொல்லாமா. அல்லேலூயா. இவர் அழகான ஒரு வார்த்தை, சுத்திகரிப்பின் முறைமையை தான் அந்த இடத்துல பாருங்க. பழைய பாட்டுப்படி அவன் ஒரு கடாவையோ ஒரு ஆட்டையோ ஒரு புறாவையோ ஒரு கோழியோ கொண்டு என்ன செய்வாங்க, அவன் ரத்தத்தை பலிபீடத்திலே தளித்து அதை சுத்திகரித்து அவன் சுத்தவான் என்று அறிந்து அவன் புறப்பட்டு போக வேண்டும். அல்லேலூயா. சொல்லாமா. ஆனால் இயேசுவுக்கு முன்பதாக ஒரு தேவ பிள்ளை வருவார்கள் என்றால் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீ சுத்திகரிக்கப்படுவார். அல்லேலூயா. சொல்லாமா. நீ அதிலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அந்தகாரத்திலிருந்து இருளின் வல்லமையிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டால் போதும். நம்மை விசுவாசியே, நீ கலங்காது, நீ புறப்பட்டு போ, இனி நீ பாவம் செய்யாது. அல்லேலூயா. சொல்லலாம், புறப்பட்டு போ, இனி பாவம் செய். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின்படி பலமுறை பாவங்கள் செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே பாவ நிவர்த்திக்காக பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி ஒரே நேரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லலாமா. அல்லேலூயா. ஒரே நேரம் பலியிடப்பட்டிருக்கிறார், அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து நீ பாவி அல்ல என்று அவர் சொல்லுவார் என்றால் நீ பாவி அல்ல. புரிந்தவர்களுக்கு காட்சி. அல்லேலூயா. ஏன்னா அவரே தம்மை ஜீவ பலியாக, ஜீவ நிர்ணயமாக ஆண்டவர் பலிபீடத்திலே ஆல்ரெடி அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஜீவ பலியாக நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஒப்பு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஜீவ பலியாக நீ ஒப்பு கொடுக்கப்பட வேற மிருகங்கள் இனி இல்லை. அல்லேலூயா. வேற ஜீவன்கள் கிடையாது. நம்மை ஒப்பு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. சொல்லாமா. குடும்பத்தை ஒப்பு கொடுக்க முடியாது. என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, அந்த உம்முடைய கிருபை என் மேல் ஊற்றப்படுமானா என்னுடைய எல்லா பாவங்களும் என்னை விட்டு விலகும். அல்லேலூயா. என்னை கழுவி அருளும், என்னை சுத்திகரியும், உம்முடைய ஈசோப்பினால் என்னை கழுவும். அல்லேலூயா. சொல்லாமா. போன வாரத்தில் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை நாடி போகும்போது அவன் என்ன செய்யப்படுகிறார், எல்லா பரிவாரத்தோடு கூட அவருக்கு முன்பதாக வெளிப்படும் போது அவருக்கு ரெண்டு காரியம் தான் தெரியும். ஆண்டுடைய வசனத்தையும் அவருடைய அபிஷேக தைலத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. சொல்லாமா. அல்லேலூயா. இந்த ரெண்டு விதத்தில் நமக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை சகல பாவங்களை நீக்கும், அவருடைய சுத்திகரிப்பு அவருடைய இரத்தமாய் மாறும். அல்லேலூயா. சொல்லாமா. இயேசு இரத்தம் சகல பாவங்களையும்
சுத்திகரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு ஸ்திரியை கையும் களவுமாக இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படத்தான் இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? பெத்லகேமிலே வெகு நாட்களாக இருந்த நகோமி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த இடத்துல பஞ்சம் ஏற்படுத்தப்பட்டிருக்கபடியா நாம் என்ன செய்யப்படுகிறோம்? மோவாவுக்கு போகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கும் நாம் பச்சையான இடம் எங்க இருக்கிறதோ அதை நாடி போய் கொண்டிருக்கிறோம். அவன் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காமல் நாம் அங்கே பசியானாலும் சரி, பஞ்சமானாலும் சரி, இங்கே பட்டினியானாலும் சரி, அவன் அப்பத்தின் வீடு என்றால் அது அப்பத்தின் வீடு தான். அல்லேலூயா சொல்லாமா? அப்பத்தின் வீடு ஆகிய பெத்லகேமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நகோமியின் குடும்பம், இவர்கள் செழிப்பை அடையும்படியாக எங்க போகிறார்கள்? மோவாபுக்கு போகிறார்கள். மோவாபில் யாரெல்லாம் போனாங்க? நகோமி, 2 பையன்கள், புருஷன் எல்கானா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? எல்கானா 2 பையன்கள், ஒரு நகோமி. இப்படி போகும்போது அங்கே போன நேரங்களில் ஆசீர்வாதமும் செழிப்புமாக தான் இருந்தார். லோத்துவுக்கு பார்க்கும் போதெல்லாம் செழிப்பாக தான் இருந்தார். லோத்துவை நாம் அழைத்து பேசவே முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆபிரகாமை மாத்திரம் பேசிக்கொண்டே போனாமானால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும்தான் ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆனால் மாம்சத்துக்குரிய பார்வையில பார்க்கும்போது லோத்துவை திரும்பி பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? மாம்சம் பலவீனத்துக்கு ஒப்பு கொடுக்கார், பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுக்கார், வியாதிக்கு ஒப்பு கொடுக்கார். அல்லேலூயா சொல்லாமா? நம்ம எந்த ஒரு சோர்வுக்கும் மாம்சம் என்ன செய்வதில்லை? ஒப்பு கொடுப்பதில்லை. புரிந்தவர்களுக்காய் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சம் இன்றைக்காவது வியாதியை விரும்பி இருக்கிறதா? 3 நேரம் சாப்பிடாம இருந்திருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேலைக்கு போகாம சம்பாதிக்க கூடாது என்று மாம்சம் இருக்கிறதோ? இல்லை. நாம லோத்து மாம்சத்துக்குரிய அடையாளமாகும், ஆபிரகாம் ஆவிக்குரிய அடையாளமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிவான். அல்லேலூயா சொல்லாமா? மாம்சத்துக்குரியவனோ மாம்சத்துக்குரியவைகளை அறிந்து கொள்வான். அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு 2ஐயும் தியானித்தால் தான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. 2ஐயும் நாம் தியானித்தால் தான் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தில் நான் ஆவியின்படி நடக்கிறேனா இல்ல மாம்சத்தின்படி நடக்கிறேனா, ஆவி எங்க போகிறது, மாம்சம் எந்த பக்கம் இணைக்கிறது என்பதை அறிந்து நிதானித்து அந்த அசுசி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அதான் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் சகலவித அசுசிகளை நீக்கி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அது ஆவியில மட்டும் போதுமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆவியில ஒரு குறையுமே கிடையாது. நீங்க சபைக்கு வருகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், ஆமென், குடும்ப ஜெபம் இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, காத்திருப்பு இருக்கிறது. ஆனால் லோத்து நம்மோடு ஒட்டி இருக்கிற வரைக்கும், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? லோத்து என்றால் மாம்சம், மாம்சத்தின் இச்சை. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த மாம்சமும் ஆவியும் ஒன்றோடு இணைந்து ஒரு பயணம் செய்யுமானால் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற வாக்குத்தத்தங்களுக்கு அளவே கிடையாது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லுகிறார், நான் அவருடைய ஈவை குறித்தும் அவருடைய தானங்களை குறித்தும் மையினால் எழுத போனால் ஒரு புஸ்தகம் பத்தாதே. அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் போதாது. அதனால கடைசியாக என்ன சொல்ல தெரியுமா? எண்ணி முடியாத ஈவுகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. எண்ணி முடியாத, அவன் கையில விரல் அளவுக்கு எண்ணிட்டே இருந்தார். கிருபை எண்ணினாரு, ஆறுதல் எண்ணினாரு. அல்லேலூயா. அவருக்கு இருக்கிற ஐக்கியத்தை எண்ணினாரு, ஊழியத்தை எண்ணினாரு. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் சோர்விலும் உபத்திரவத்திலும் பாடுகளின் மத்தியிலையும் கர்த்தர் தான் எனக்கு நித்திய கூடாரத்தை வைத்திருக்கிறார், அது அவருடைய ஈவு தயவு எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? 9ஆம் அதிகாரத்தில் வரும்போதுதான் அவர் சொல்லுகிறார்,
மாம்சத்திலே செயல்பட வேண்டும். ஏன் நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும்? அல்லேலூயா சொல்லாமா? 9ஆம் அதிகாரத்தை வாசிக்க பார்க்கலாம். கடைசி வசனம் 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தேவன் அருளிய எண்ணி முடியாத தானம் ஈவுகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருந்த போது, எத்தனையோ உபகாரங்கள் நம் வாழ்க்கையில செய்திருந்த போதும், இப்போ ரீசெண்டாக நடக்கிற சில சோர்வுகளை கண்டு தள்ளாடுகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? ரீசெண்டாக வந்திருக்கிற சில பிரச்சனைகளை கண்டு நாம் கலங்கி நிற்கிறோம். நீங்கள் காடுகளை கடந்து வந்தீர்கள், ஞாபகம் இருக்கிறதா? அல்லேலூயா. முள்ளுகளை மிதித்து வந்திருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? கரடுமுரடான பாதைகளை தாண்டி இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? எத்தனையோ போராட்டங்களை தாண்டி வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில 2021ஆம் வருடத்தில் நடக்கிற இந்த சோர்வுகளை கண்டு பயப்படவே கூடாது. கலங்கவே கூடாது. சோர்வு வரவே கூடாது. மாம்சத்தில் நாம் ஒருபோதும் ஆமென் இடம் கொடுக்கவே கூடாது. மாம்சத்துக்கு இடம் கொடுத்த அநேக தேவ பிள்ளைகள் ஆவியிலே சோர்ந்து போகிறார்கள், ஆவியிலே விழுந்து போகிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அதனால ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மாம்சத்திலே செயல்படாமல் மாம்சமும் ஆவியும் இணைந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? அதை அசுசிகளை நீக்கி பரிசுத்தமாக்குதலை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்தமாகுதலை. ஆமென். அந்த வசனத்திலே வாசித்தோம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசித்தோம். கடைசி பாயிண்ட் வாசிக்க பார்க்கலாம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள். பரிசுத்தமாகுதலை அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அல்லேலூயா சொல்லாமா? நீங்க கன்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும் தேவன் மேல குற்றம் சொல்வீர்கள். கன்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும் நீங்க சபை மேல குற்றம் சொல்வீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? நீங்க அதை பரிபூர்ணமாய் அதை ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் சபை நாட்களை குற்றப்படுத்துவீர்கள். புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேற எங்கேயோ போதா டைம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்கள் மேல் தவறுகளை வைத்து சபையை குற்றப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. என்னை எனக்கே சொல்லுகிறேன். சபையா இந்த சபையை சொல்லவில்லை, பொதுவான சபை. சபை என்பது பொதுவானது. பிரித்து பார்த்தா தான் நம்முடைய கண்களும் உருவங்களும் வித்தியாசமாகும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சபை என்பது பொதுவான ஒன்று. அது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் எந்த சபை இருந்தாலும் சபை ஒன்று. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவை சபை குழப்பம் அல்ல, தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் குழப்பம் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் பிதாவா இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தை, நீங்கள் எல்லா மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற அசுசிகளை நீக்கி பரிபூர்ணமாக்க கடவுள். பரிபூர்ணமாகணும், சுத்திகரிக்கணும். அது எங்க நடக்கும்? நீங்க தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது நடக்கும். 3 பாடல் பாடி ஆண்டவர் ஆராதிப்பது நமக்கு கொடுத்து வைக்கப்பட்டதல்ல. நீங்க ஆராதிக்கணுங்கிறதுக்காக தான் 3-4 பாடல்கள் பாடப்படுகிறது. ஏன் பிரசங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பாடல் பாடினா அவன் அநேக தேவ பிள்ளைகள் சோர்ந்திருக்கிற முகத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன பாடலை தூக்கி விட்டா அவன் சோர்வுகள் மாறும் என்று சொல்லிதான் மறுபடியும் பாடுகிறார். பாடணும் விதி கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆனா அந்த பாட்டிலையும் சோர்வு, அந்த பாட்டிலையும் உறக்கம், அந்த பாட்டிலையும் நித்திரை. அல்லேலூயா சொல்லாமா? அந்த பாடலையும் நாம் நித்திரை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் இப்படி பாடி என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 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 தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் ஆமென் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என் தவறுனால சிலர் விழுந்து போயிருக்குமானா அதை நான் திருப்பிக் கொள்வதற்கு, திருப்பி நான் அதை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்வதற்கு என்னை சரிப்படுத்துகிறேன் என்று உணர்வுள்ளவர் இருப்பீர்களானால் நிச்சயமாய் வருகிற நாட்களிலே இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதான். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதுதான். வேற யாரும் அது பறித்துக் கொள்ள முடியாது, யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த ஆசீர்வாதம், அதாவது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்
பரிபூர்ணமாக கடவோம். அல்லேலூயா. ஒரே எக்ஸாம்பிள் தான் என்னிடத்தில் எழுது. ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை தேவனுக்கு முன்பதாய் கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லாமா? வேற எங்கேயாவது கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இயேசுதான் பாவங்களை மன்னிக்க கூடியவர் என்பதை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அவரையும் டைவர்ட் பண்ணும்படியாக, அவரையும் திசை திருப்பும்படியாக, அவர் என்ன சொல்லுகிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த இடத்திலே வந்து அவர் தன்னை ஆவியிலே உணர்ந்து சொல்லுகிறார். அவன் இவனில் பாவம் இருக்குமானால் இவனை கல்லெடுத்து கொண்டு விடுங்கள். நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் பாவம் செய்தால் அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்க. போதகரே, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் சில குற்றங்களை சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி கேட்டார்கள். சொல்லாமா? காரணம் உண்டாகும்படி, அவரிடத்திலே குற்றங்களை கண்டுபிடிக்கும்படியாக அவரிடத்தில் என்ன செய்கிறார்கள்? இந்த விசாரணையை கொண்டு போகிறார்கள். சொல்லாமா? அல்லேலூயா. இந்த விசாரணையிலே இயேசு அவருக்கு முன்பதாக நிற்கிறதை கண்டவுடனே அங்கே இருக்கிற 4 பேருடைய பேர்களை சொல்கிறேன். சூசையப்பர், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? மாணிக்கர், அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவன் இங்க சூசம்மால இருக்கிறாங்க. அதனால அவன் சூசம்மா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கள் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட 4 பேர் நின்று முன்னாடி இவன் தான் பாவி, இவள் பாவி, இவள் அக்கிரமம் செய்கிறவன், இவள் அநியாயக்காரி அப்படின்லாம் சொல்லி குற்றப்படுத்தி நடுநிலையில் இருக்கும்போது இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? இயேசு குனிந்து அந்த கடற்கரை ஓரத்தில் மணலிலே எழுதினார் என்று பார்க்கிறோம். எழுதினார். என்ன எழுதியிருப்பார் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. என்ன எழுதியிருப்பார்? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சூசப்பரை கூப்பிட்டு முன்னாடி வைத்து, சூசப்பரே, நீ தாயின் வயிற்றில் உருவான அன்று முதல் இன்று வரையுடைய பாவத்தை ஆண்டவர் கீழே எழுதியிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நீங்க செய்யாத, வெளியே யாருக்கும் தெரியாத ஒரு பாவம் உங்களில் மறைந்திருக்கிறது. என்ன தெரியுமா? இச்சை. அல்லேலூயா. இச்சைதான் கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணம் அடைந்த பிற்பாடுதான் மரணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லாமா? ஆனா எங்களுக்கு மரணத்துக்கு பிற்பாடு பிரசங்கம் பண்ண தெரியாது. அல்லேலூயா. பாவம் உங்களுக்குள்ள இருக்கும் போதே அதை பிடிங்கி எறியணும்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? சிந்தனை. நான் இங்க அப்படி ஜெபம் பண்ற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, சிந்தனையில், செயல்பாடுகளில், நடத்தையில், பார்வையில் வருகிற எல்லா பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? சும்மா சொல்றது இல்ல. அல்லேலூயா சொல்லாமா? ஜெபத்தில் அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை இதுதான். ஆண்டவரே, சிந்தனையில, செயல்பாடுகள்ல, நடத்தையில, பார்வையில வருகிற எல்லா பாவங்களையும் என் கதையை சுற்றி வருகிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஏன் தெரியுமா? நம்ம கையினாலே அல்லது உடம்புகளினாலே அல்லது நம்முடைய செயல்களினாலே ஏதோ ஒரு பாவத்தை செய்வோமானால் மனிதன் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? மனிதன் அதை கண்டுபிடிப்பார். செயலினாலே பொய் சொல்லுவோமானால் மனிதன் கண்டுபிடிப்பான். சாட்சி சமூகத்தில் சாட்சி சொல்லும் போது அந்த வார்த்தையை கூர்ந்து கவனித்து, பொய் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? பொய் சொன்னால் கண்டுபிடிப்பார்கள், திருடினால் கண்டுபிடிப்பாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு பாவம் நாம் செயல்படியாக செய்வோமானால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்ம உள்ளத்தில் வெகு நாட்களாக மறைக்கப்பட்டிருக்கிற பாவம், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய உள்ளத்திலே பாவம் இருப்பதை மனிதனுக்கு வெளிப்படுத்த முடியாது. அதனால கர்த்தர் என்ன செய்திருப்பார் தெரியுமா? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற
அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? உள்ளத்தில் மறைந்திருக்கிற பாவங்களை மணலில் எழுதின உடனே அந்த சூசேப்பர் என்று சொல்லுகிறவர் விலகி போனார். அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் மறுபடியும் கீழே எழுதினார் என்று வரலாறு சொல்லிக் கொண்டே இருக்கிறது என்றால் தேவ பிள்ளையே, அவர் 4 பேருடைய பேரையும் எழுதி நீ செய்த பாவங்களை கீழே எழுதி வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே செய்கிற பாவங்களுக்கு தூக்கு மேடலை கொண்டு போகிற வரைக்கும் அந்த கேச விரிவாய் கொண்டு போவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? தூக்கு மேடலை கொண்டு போற வரைக்கும் அது விரிவாய் போய் கொண்டிருக்கும். ஆனால் தேவ சமூகத்திலே நீ வந்து நிற்பாயானால் மனிதன் பாவத்தை குறித்து கொச்சைப்படுத்தலாம், நீ செய்த தவறுகளை குறித்து அவமானப்படுத்தலாம், நீ செய்த பாவங்களை குறித்து அவன் கேவலப்படுத்தலாம். ஆனால் நீ நிற்கிற இடம் தேவ சமூகமானால் கர்த்தர் பாவங்களை கழுவுகிற இடம், கழுவுகிற இடம். அல்லேலூயா. இந்த இடம் என்ன இடம் தெரியுமா? எல்லா பாவங்களையும் கழுவுகிற இடம். அல்லேலூயா சொல்லாமா? எல்லா ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை உயிர் மீட்சி எழுப்புகிற ஒரு தேவ சமூகம். அல்லேலூயா சொல்லாமா? ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களாகவும் மாம்சத்துக்குரியவர்களை சீர்படுத்துவதற்காக தான் இந்த சபை நடக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? இந்த தேவ சமூகத்தில் மாம்சத்தில் சில பாவங்களை சுமந்து கொண்டு அக்கிரமங்களை சுமந்து கொண்டு அவன் மாம்சத்தில் வேண்டாத காரியங்களை நம் மனதிலே வைத்துக் கொண்டு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் ஆண்டவரே என்றார். நிறைவேறாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதில்லை, வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுப்பதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார். என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? அந்த ஸ்திரீ இயேசுவை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, எல்லாரும் விலகி போய்விட்டார்கள், என்னை தண்டிக்க வந்த எல்லாரும் என்ன செய்தார்கள்? விலகி போய்விட்டார்கள். அல்லேலூயா. அவர் நிமிர்ந்து பார்த்தபோது ஸ்திரீ மட்டும்தான் நிற்கிறார், மற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? விலகி போயிட்டாங்க. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவள் கேட்டான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஒரு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கள் உன்னை தண்டிக்காமல் இருந்தார். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது, அவர்
நிறைவேற்ற வல்லவர். உங்கள் மேல் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, நம்ம மேல் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, சபை மேல் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, உங்க பிள்ளைகள் மேல் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே வாக்குத்தத்தத்தை பிள்ளைகள் மேல் நிறைவேற்றும்படியாக அவர் எத்தனித்தார். ஆனால் ஆபிரகாம் அவன் 15ஆம் அதிகாரம் வருகிற வரைக்கும் தன் ஆசீர்வாதங்களை சோதரிக்க முடியாமல் திகைத்த போதுதான் போன வாரம் தியானித்தோமே, நீ ஆமை லோத்துவை விடு, சகோதரனுக்கு உதவி செய், ஆமே ஹalleluya, மெல்கிசேதேக்கு முன்பதாக உன்னை அர்ப்பணி, ஆமே ஹalleluya, உலகம் உனக்கு வேண்டாம் என்று புறக்கணித்த ஆபிரகாமை போல நீயும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆமே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமா நம்மளை உயர்த்த வல்லவர். ஜெபிப்போமா? ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா? கரங்களை தட்டி பாட தேவ சமூகத்தில் ஜெபித்து முடிக்க போகிறோம். சூரா கபாரா பஷியாரா பாரா இவாரா சந்தராதா ஐரமானா இவகமானா பாரா உடமானா இவகமானா பாரா இவாரா சந்தராதா. இந்த வாக்குத்தத்தம் என்ன நிறைவேற இந்த பாவம் எனக்கு தடையா இருக்க கூடாதா, இந்த அக்கிரமம் எனக்கு தடையா இருக்க கூடாது. ஆண்டவரே சொல்ல முடியுமா? இந்த அவை சிந்தனை தடையா இருக்க கூடாதப்பா, இந்த அசுத்தி எனக்கு தடையா இருக்க கூடாது. ஆண்டவரே ஓ இந்த தூசி எனக்கு தடையா இருக்க கூடாதப்பா. ஆமே ஹalleluya. அநேக முறை நீ எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறாத வரைக்கும் இந்த பாவ தடைகள் எனக்கு தடையா இருக்கிறது. அதை சுத்திகரித்து ஹalleluya. ஜெபிப்போமா? மகா இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மத்தியான வேளைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டோட திரு பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்ட கிருபைகளுக்காக பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டோட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியா தேவன் எனக்கு கொடுத்த மகா கிருபைகளுக்கு நன்றி. ஆண்டவரே வாக்குத்தத்தம் அவை அருளப்பட்டிருக்கிறதப்பா, அவை அதை பெற்றுக்கொள்வதற்கா மாம்சம் ஆண்டவரே ஆவி நம்மை ஒத்துழைப்பாக இல்லாதபடி அநேக மாம்சத்துக்குரியவர்களால் எங்களை நாங்கள் திசை திருப்பி இருக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் திரும்ப ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து எங்களை கழுவியறதும் அப்பா அந்த அசுத்தம் எங்களை நீங்கி சுத்திகரிக்கப்படுவதற்கா சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், சபையை ஒப்புக் கொடுக்கிறோம், தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆண்டவருடைய வேலை ஸ்தலங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவரை சுத்திகரிக்க வழி நடத்துங்க. இந்த வாக்குத்தத்தம் பெற்றுக் கொள்வதற்கு இது தடையா இருக்குமானா அவைகளை எங்களை விட்டு விலகுமாண்டவர், கழுவுமாண்டவர், சுத்திகரிக்க போகிற கிருபைகளை நன்றி. ஆண்டவரே அவை வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகள் வேலைகளை கொடுங்க. ஆண்டவரே அப்பா வீடுகள் இல்லாத பிள்ளைகள் வீடுகளை கொடுங்க. திருமணமாகாத பிள்ளைகள் திருமணமாக உதவி செய்யுங்க. ஆண்டவர் எதிர்காலங்களில் ஆண்டவர் கேள்விக்குறியோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கேள்விக்குறிகள் ஆச்சரிய குறிகளாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வருமானங்களை பெருகப்படுங்க. ஆண்டவரே சேலரி உயர்வுகளை கத்தர் கொடுங்க. ஆண்டவரே நிச்சயமாக பிள்ளைகளுடைய வருமானங்கள் இந்த ஆண்டில் பெருகப்படுவதாக. ஆமே எத்தனை கொரோனா பீரியடுகள் வந்தாலும் ஆண்டவரே 2020 விட 21 அதிகமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்கள் ஆண்டவரே கெட்டு போகாதபடி, ஆண்டவரை நலிந்து போகாதபடி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வைரஸ் தேசத்தை விட்டு ஆண்டவரை அழிந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் ஆண்டவரே பரிபூரணமாய் நீக்கப்படுவதா தேவனுடைய வல்லமை அதிகாரமாய் நடத்தி வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கிறேன் தாய்மார்களுக்காய், தகப்பன்மார்களுக்காய், சகோதரிகளுக்காய், சகோதரர்களுக்காய், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை காத்துக்கொண்டு வழி நடத்தும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுங்க. மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். நீங்கள் ஜெபில் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. துக்கி விடுத்தார் இயேசு அங்கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசு God.
அரவணைப்பும் பாதுகாப்பு நம்மளோடு கூடியிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் ஜெபித்த எல்லா ஜெப நபர்களோடும் கேட்டதால் தேவனுடைய வசனத்தோடு இன்னும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோடு கடந்து உங்கள் கர்த்தர் யாவரையும் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Praise you. Ayah. She's not going to be able to